சோழர்கள் ஆயிரத்தில் ஒருவன் படத்துல வர மாதிரி இந்த மொத்த உலகத்தையும் தனியால ஆட்சி செஞ்ச சோழ பேரரசு கிபி 1279ஆம் ஆண்டுக்கு பிறகு எங்க போனாங்க? தஞ்சை பெரிய கோயிலை கட்டுன ராஜராஜ சோழன் வம்சம், கடாரமறை கொடி நாட்டிய ராஜேந்திர சோழனின் வம்சம் ஒரே நாள் இரவுல உலக வரைபடத்தை விட்டே காணாம போயிருக்காங்க. பாண்டியர்களோட கொடூர தாக்குதலுக்கு பிறகு சோழர்கள் விட்டுட்டு போன ஆபத்தான ரகசியங்களும் தப்பிச்சு போன கடைசி சோழ வம்சத்தின் பின்னணியில் இருக்கக்கூடிய 2 ரகசியத்தை பத்தியும் சோழர்களை தேடி ஒரு பயணம் சீரீஸ்ல பார்ட் 1 இன்னைக்கு பார்க்கலாம். கிபி 1279 ஜடாவர்மன் சுந்தர பாண்டியனின் படையெடுப்புல கடைசி சோழ மன்னனான 3ஆம் ராஜேந்திர சோழன் தோற்கடிக்கப்படுகிறான். இந்த ஒரு வெற்றியை பாண்டியர்கள் எப்படி கொண்டாடுறாங்கன்னா, சோழர்களின் தலைநகரமான கங்கை கொண்ட சோழபுரம் முற்றிலும் அழிக்கப்பட்டு சாம்பலாக்கப்படுகிறது. பாண்டியர்கள் அரண்மனையை கைப்பற்றதுக்கு முன்னாடியே சோழ அரண்மனையில இருக்கக்கூடிய முக்கிய ரகசிய ஆவணங்கள், ஓலைச்சுவடிகள், விலை உயர்ந்த அரச முத்திரைகளோட சில சோழ இளவரசர்களும் படை வீரர்களும் அடர்ந்த காடுகளுக்கும் இலங்கையின் வடக்கு தீவுகளுக்கும் தப்பிச்சு போறாங்க. பாண்டியர்கள் தங்களை பின்தொடரக்கூடாதுன்னு நினைச்ச சோழ அரசர்கள் சோழர்களின் எல்லைகள்ல சில அமானுஷ்ய பாதுகாப்பு வளையங்களையும் சாபங்களையும் விட்டுட்டு போனதா வரலாற்று சுவடுகள் சொல்லுது. தப்பித்து போன சோழ அரசர்கள் தங்களோட அடையாளங்களை மறைச்சு கொண்டு சாதாரண மக்களாகவும் வனவாசிகளாகவும் வாழ்ந்ததா சொல்லப்படுது. சோழர்களின் கருவூலம் அவங்களோட சக்தி வாய்ந்த அக்னி தேவதைகளின் பீடத்தையும் தகுதியான சோழரத்தம் வரும் வரை யாராலும் நெருங்க முடியாதுங்கிறது தான் அந்த பகுதியை சார்ந்த மக்களின் நம்பிக்கை. இது வரலாற்றிலிருந்து அளிக்கப்பட்ட ஒரு பேரரசின் சோக கதை கிடையாது. ஏன்னா சோழர்கள் போகும்போது சும்மா போகல. அப்படி அவங்க விட்டுட்டு போன அந்த அமானுஷ்ய பாதுகாப்பு வளையங்களை பத்தியும் சாபங்களை பத்தியும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கான பார்ட் 2 வீடியோவை சீக்கிரமே அப்லோட் பண்றேன். மறக்காம நம்மளை ஃபாலோ பண்ணிக்கங்க.